தளபதி கொடுத்த துப்பாக்கி நல்லா சூப்பரா வேலை பார்த்திருக்கு எஸ்கேட்ட. வந்துட்டு இந்த படத்துக்கு ஏ கொடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் பிளட் சைடட் ஆக்ஷன்ஸ் பயங்கரமா தான் இருக்கு. படம் ஏதோ 2010 எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன இந்த படம்லாம் தேவையில்லாத. ஏதாச்சும் சொல்லுவாங்க 2010 அந்த மாதிரி இருக்கு, அப்ப அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. இதுவே இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த படத்துல வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் டெரரிசம், இதுல இல்லீகல் கன்ஸ் மூலமா இங்க ஷூட் அவுட் நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மற்றவங்களுக்கு ஜென்ரலா பிடிக்கும். பட் படத்துல வந்து என்ன ஓவர் ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கு, கமர்ஷியலா இருக்கும், பட் நிறைய ஆக்ஷனா தான் இருக்கும். இந்த படம் வந்து முருகாஸ் படம் தான், பட் சிவாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டான். இது டோட்டலா சிவகார்த்திகேயன் எடுக்க ட்ரை பண்ண முருகாஸ் படம். சிவகார்த்திகேயன் எடுக்க ட்ரை பண்ணாங்க, சிவகார்த்திகேயன் செட் ஆகலாம். படம் நல்லா இருக்கு, ஃபுல் ஆக்ஷன். சரி, ஃபேமிலியா பார்க்க முடியாது, பஸ்ல பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். பிடிச்சதா? நீ சொல்லு, எப்படி படம் நல்லா இருக்கு. பிடிச்சதா உனக்கு? சண்டை காட்சி எல்லாம் பிடிச்சதா? பாட்டு எல்லாம் பிடிச்சதா? எப்படி இருக்கு படம்? படம் ஓகே தானே. ஏஆர் கொஞ்சம் கம்பேக் பண்ணிருக்காரு. எஸ்கே ஆக்டிங் சூப்பர், மியூசிக் மற்றபடி ஸ்லோ தான். நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு படம்? கொஞ்சம் போர், ஆனா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இழுவே சார். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. ஃபைட் நல்லா இருந்துச்சு. அனிருத் மியூசிக் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சார். படம் எப்படி இருக்குங்க? வேணாம் ப்ரோ, பார்க்காதீங்க. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆனா அந்த ப்ரோ அந்த எஸ்கே வந்து கொஞ்சம் லூஸ் மேக் காமிச்ச மாதிரி அப்டேட் ஆச்சு ப்ரோ. ஆனா படம் சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக்கா பிஜிஎம் மெட்டாங்க ப்ரோ. நாமே சூப்பர் ப்ரோ. படமே ஃபைட்டிங் எல்லாமே தரமா இருந்துச்சு ப்ரோ. அந்த லாஸ்ட் சீன் மட்டும் கொஞ்சம் அந்த சாயப காமிச்சு வடிவ காமிச்சு சூப்பரா இருந்துச்சு படமே. அவ்வளவுதான் ப்ரோ. படம் ஏதோ 2010 எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன இந்த படம்லாம் தேவையில்லாத. ஏன் எதனால அப்படி சொல்றீங்க? படம் ஸ்டோரி ரொம்ப அவுடேட்டடா இருக்குங்க, ரொம்ப தேவையில்லாத. அவங்க பைத்தியமால நாங்க பைத்தியமா தெரியல படம் பார்த்து. அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? அனிருத் மியூசிக்குமே நல்லா இல்லைங்க. இதுல மியூசிக் எதுவும் ரெஜிஸ்டர் ஆகல மைண்ட்ல. தேவையில்லாதது. எதை பத்தி சொல்லியிருக்காங்க மதராசினா? படத்துல எதை பத்தி சொல்றாங்கன்னா இந்த கன் வயலன்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி வருது சொல்லியிருக்காங்க. ஓகே, மேக்கிங் எப்படி இருக்கு படத்துல? மேக்கிங் ஓகே தான். மேக்கிங் வைஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எப்படி இருக்கு படம்? எதை பத்தி சொல்லியிருந்தாங்க படத்துல? நல்லா இருக்குனே படம். போதும் எடுத்துருக்காங்க படம். பொண்ணுகாண்டி படம் எடுத்திருக்காங்க. பொண்ணுகாண்டி சிவகார்த்தி இறங்கி வேலை செய்யறாப்புல எல்லாம் காமிச்சிருக்காங்க படத்தை. இப்ப ஏஆர் முருகாஸ் டைரக்ஷன் எப்படி? டைரக்ஷன் தரமா இருக்கு, தரமா பண்ணிருக்காப்புல. கம்பேக் ஏஆர் முருகாஸ் கம்பேக் நல்லா சூப்பரா இருக்கு. அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? அனிருத் பிஜிஎம் மிரட்டி விட்டாப்புல. இந்த படத்தை நம்ம பிஜிஎம் போட்டு தரமா சிவகார்த்தின்னு எடுத்து காமிச்சிருக்காப்புல. சூப்பரா இருக்கு படம், மிரட்டி விட்டாங்க. வந்து பார்க்கலாம், குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஆக்ஷன் மட்டும் தான் இனிமே எஸ்கே தான் எல்லாமே. எப்படி இருக்குங்க படம்? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருங்களா? பிடிச்சிருச்சு. எதை பத்தி சொல்லியிருந்தாங்க மதராசனா? கன் புழக்கம் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்றது அது நல்லா எடுத்திருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முருகாஸ் படம் நல்லா இருந்துச்சு. அவர் இயக்கம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. துப்பாக்கி அப்புறம் எனக்கு தான் நல்லா பிடிச்சிருக்கு. இது ஃபைட் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்தது? நல்லா எடுத்திருக்காங்க. எஸ்கே ஆக்டிங், ருக்மணி ஆக்டிங் சூப்பர். அனிருத் மியூசிக் எல்லாமே நொறுக்கிருச்சு. ஓகே, ஒரு ஃபேமிலி டிராமா பார்க்கலாம், நல்ல ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எப்படி பாருந்துச்சு இந்த படம்? நல்லா தான் இருந்துச்சு. எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? கன்னை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதை வந்து தடுக்கிற மாதிரி, அதை பத்தி தான் சொல்லுவாங்க. பாடல்கள் எப்படி இருந்துச்சு? பாடலும் நல்லா இருந்துச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, கடைசி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துங்களா? மேக்கிங்ல எப்படி பண்ணியிருந்தாங்கப்பா? நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்தது? ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல வந்து எஸ்கே செம்மையா பண்ணாங்க. இப்போ பாருங்க, மதராசி படம் சூப்பரா தான் இருந்துச்சு. ஓகே, எதை பத்தி சொல்லியிருந்தாங்க அந்த படத்துல? கன்னு இதை பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, பாடல்கள் எப்படி இருந்தது? பாடல் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு படம்? ரெண்டுமே சூப்பரா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் எது சொல்லுவீங்க? லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு படம். ஓகே, இப்போ நீங்க படம் பாக்குறப்ப ஒரு ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஓரளவுக்கு நமக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இருக்குங்களா? நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. இப்போ இயக்குனர் ஏஆர் முருகாஸோட படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணிருக்காங்க, எப்படி இருக்குது? சூப்பரா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஹீரோயின் நடிப்பு எப்படி இருந்தது? ஹீரோயின் நல்லா இருந்துச்சு, அவங்க பேர் புதுசா சூப்பரா இருந்துச்சு. வில்லன் ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கப்பா? வில்லன் ரோல் நல்லாவே இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு பிடிச்சது. அனிருத் மியூசிக் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். இப்போ காலகட்டத்துல இந்த மாதிரி படம் எதுவுமே வரல. கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்த படம் மாதிரி தான் இருக்கு கதையெல்லாம். ஆனா நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். இதுக்கும் மேலனா ஒரு படம் நல்லா இருக்கும்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஏதாச்சும் சொல்லுவாங்க 2010 அந்த மாதிரி இருக்கு, அப்ப அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. இதுவே இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, ஏஆர் முருகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணிருக்காரு படம். அதான் தர்பார் சர்க்காருக்கு அப்புறம் கடைசியா அந்த படம் எதுவுமே அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஆனா இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு படம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு படம்?
ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஆனால் மொத்தமாக வந்து படம் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாமான்னு தோணுது. ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு லாங்கா. அப்புறம் அந்த லவ் போர்ஷன்லாம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப இழுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஆக்ஷன் படம். ஆக்ஷன் முடிச்சவங்களுக்கு படம் கண்டிப்பாக பிடிக்கும். பார்க்கலாங்கண்ணே ஒரு தடவை பார்க்கலாம். செகண்ட் பார்ட் தான் நல்லா இருக்கு. அப்படிங்களா? எதனால அப்படி சொல்றீங்க? செகண்ட் பார்ட் முதல் இது ஸ்லோவா தான் போகுது. இன்ட்ரோல் அப்பெல்லாம் நல்லா இருக்கு படம். நல்ல வேகமா இருக்கு. துப்பாக்கி மாதிரி தான். துப்பாக்கி மாதிரி தானே? அனிருத் மியூசிக் எப்படி இருந்தது? பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பாக்கில வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் டெரரிசம். இதுல இல்லீகல் கன்ஸ் மூலமா இங்க ஷூட் அவுட் நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல. அந்த கன் கல்ச்சர் வந்து வரக்கூடாது. வந்துச்சுன்னா அமைதியே போயிடும் நம்ம தமிழ்நாட்டுல. அதுதான் இந்த படத்துல வந்து மையமா சொல்றேன். சிவகார்த்திகேயன் வந்து நல்லா பண்ணிருக்காரு. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிட்டே இருப்பார். டீசென்டான ஒரு படம் தான். ஏஆர் முருகதாஸ்ல இருந்து டீசென்டா ஒன்று வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா பண்ணாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா பண்ணிட்டாங்க. வில்லன் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு நிஜமாவே. எஸ்கேவோட ஆக்டிங்கோட வந்து வில்லனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து வேற லெவலு. அனிருத் அவர் தான் படத்தை தாங்கி பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு தளபதி கொடுத்த துப்பாக்கி நல்லா சூப்பரா வேலை பார்த்துருக்கு. எஸ்கேட்ட படத்துல வந்து எதை பத்தி மெயினா சொல்லியிருக்காங்கப்பா? அதாவது இதுல வந்து கருத்துலாம் எதுவும் இல்ல, மெசேஜ் எல்லாம் எதுவும் இல்ல. ஒரு பொண்ணுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு ஹீரோ போவாரு, அதுதான் கதை. அவ்வளவுதான். அந்த பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா அதை வச்சு எடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பல படங்கள் வந்திருக்கு. இப்ப ஏஆர் முருகதாஸ் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒவ்வொரு லைன் வச்சிருப்பாப்ல, ஒரு பெஸ்டா வச்சிருப்பாரு. இதுல அப்படி என்ன பண்ணிருக்காரு? வில்லனை எப்படிலாம் வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கலாம், அதான் இதுல வந்துட்டு பெஸ்டா காமிச்சிட்டாரு. கருத்துன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் நம்ம குடும்பமா பார்க்கணும். எல்லாருக்கும் பொதுவா நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் பாசமா இருக்கணும். பிரச்சனைனாலும் முன்னாடி நிக்கணும். எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும். ஜாதி மதம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் பாசமா. இது ஹீரோயினி மூலமா இப்ப இவர் வந்து ஹீரோனிக்காக பண்றோம்னு சொன்னாரு. அந்த மாதிரி இல்லாம இவரோட பிரச்சனை வந்து மக்களுக்காக பண்றது வந்து இப்ப போய் யாருக்காச்சும் பிரச்சனை போய் டக்குன்னு போய் உதவி பண்றோம். அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும்ன்றத கருத்தா சொல்லியிருக்காரு. ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட வரல, எல்லாரும் வரலாம். வந்துட்டு இந்த படத்துக்கு ஏ கொடுத்துருந்துருக்கலாம். கொஞ்சம் பிளட் சைடட் ஆக்ஷன்ஸ் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா சம்பந்தம் இல்லாம கூலி கொடுத்ததுதான் வந்துட்டு ஒரு இந்த படத்துல ரொம்ப ரத்தமா ஃபைட் எல்லாம் செமையா இருந்துச்சு. உண்மையில ஆக்ஷன் பிளாக் தெறிக்க விட்டாங்க. ஆனா ஃபேமிலியா பார்க்கலாம். பாடல்கள் எப்படி இருந்துச்சு? மியூசிக் ஓகே. சலம்பல எதிர்பார்த்த ரேஞ்சுக்கு வைபா இருந்துச்சு. மற்றபடி லவ் எமோஷன்ஸ்க்கு எல்லாம் அனிருத் தேவையான அளவு கொடுத்துருக்காங்க. சொல்ல மாதிரி ஹீரோயின்மே வந்து நல்லா அவங்க கொடுத்த ரோலை வந்து நீட்டா சூப்பரா பெஸ்டா பண்ணியிருந்தாங்க. வில்லன் ரோலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? வில்லன்னா துப்பாக்கி அளவுக்கு இல்லைன்னா கூட துப்பாக்கி அந்த ஒரு வில்லனேசம் நல்லா பெஸ்டா. வித்யுத் ஜாம்பால் வந்தப்ப அவர் சொல்லிருப்பாரு டைலாக்ல, துப்பாக்கி எவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான். எப்படி இருக்கு மதராசி படம்? மதராசி படம் வந்து தாறுமாறா இருக்கு. எஸ்கேக்கு வந்து திரும்ப ஒரு ஹிட் தான் கன்ஃபார்மா. இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு ஜென்ரலா பிடிக்கும். பட் படத்துல வந்து என்னென்ன ஓவர் ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கு. அதுதான் செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது, கூலியை விட வயலன்ஸ், கூலியில வயலன்ஸ் செய்யலாம், இதுல பயங்கர வயலன்ஸ் இருக்கு. அது ஒண்ணுதான். மற்றபடி படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லியிருக்காங்க படத்துல வந்து எப்படின்னா தமிழ்நாடு நம்ம வந்து தனியா பாக்குற தமிழ்நாடு ஏதோ சுமாரா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த படத்துல வந்து தமிழ்நாடு நம்ம எவ்வளவு சேஃபா இருக்கும். அதான் மற்ற இந்த ஸ்டேட்ல இருக்க பிரச்சனை நிறைய இருக்கு. இந்த துப்பாக்கி கலாச்சாரம் ஈஸியா இருக்கும். பீகார், ஒரிசா பார்க்கலாம். பட் தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா தான் இருக்கு. நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணல. பட் இந்த படம் பார்க்க நம்ம நல்ல தோரணையா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ படத்தோட மெயின் வந்து தமிழ்நாடு வந்து சும்மா சின்ன சின்ன கிரைம்லாம் இருக்கும். பட் நம்ம மற்ற நாடோட மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்றோம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் தமிழ்நாடு இப்படியே இருக்கணும். அதுதான் படத்தோட மெயின் கான்செப்ட். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மேட்ச் ஜாலியா போச்சு. பட் இன்டர்வல் பிளாக் வந்து பயங்கரமா இருந்துச்சு. உண்மையில இன்டர்வல் பிளாக் தான் சிவாவோட எலிவேஷன் சீன் இருக்கும். அது வந்து கூஸ்பம்ஸ் ஆச்சு. அதாவது முருகாசோட பெஸ்டே அந்த இன்டர்வல் பிளாக் தான். துப்பாக்கிலையும் சரி எல்லா படத்துலயும் ஒரு மாய் மாசா இருக்கும். இதுல துப்பாக்கிக்குள்ள அந்த இன்டர்வல் பிளாக் பயங்கரமா இருந்துச்சு. படத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு படத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் சிவா தான் சொல்லல. அமரனோட இதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி தான். ஏன்னா அமரனோட கன் ஃபைட் தான் இருந்துச்சு. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. படத்துல வந்து ஹீரோயின் ருக்மணி வசந்த் அவங்க வந்து சிவாக்கி கூட தமிழ் சினிமால வந்து ஹீரோயின் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த படம் சிவாக்கி கூட அவங்களும் ஃபுல்லா வராங்க படத்துல. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா விஜய் ஜமால் வந்து துப்பாக்கி ஈக்குவலா இருந்துச்சு. துப்பாக்கியில் எப்படி அவர் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். விஜயை விட அவர் தான் ஹீரோ, அவர் தான் டாமினேட் பண்ணுவாரு. இந்த படத்துலயும் அப்படிதான் இருக்கும். ஏதாவது நம்ம எப்படின்னா ஹீரோவை விட விஜய் ஜமால் தான் ஆர்டர் படத்துல இருப்பார். சிவா கேட்குற மாதிரி தான் இருப்பார். ஸோ நெகட்டிவ் கேரக்டர் எவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும் அவ்வளோக்குள்ள படம் நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த படம் வந்து கண்டிப்பா அந்த வகையில வந்து ஹீரோ ஹீரோயின் வில்ல மூணுமே பயங்கரமா இருந்துச்சு.
முருகாஸ் வந்து கண்டிப்பா கம்பேக் கொடுத்த மாதிரி அதை வச்சுக்கலாம். அனிருத்தோட மியூசிக் இல்ல அணியெல்லாம் டிஃபால்ட், அதான் சிவா ஒரு ஹீரோன்னு அனிருத் இன்னொரு ஹீரோ அந்த மாதிரி தான். அதான் சிவா அனிருத் எல்லாம் என்னன்னு தெரியல, அவங்களும் ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல மிரட்டி விட்டாப்ல. அதான் சொல்லு படத்துல வந்து இந்த படத்துல வந்து எல்லாருமே பயங்கரமா பண்ணாங்க. இந்த படம் வந்து சிவகார்த்தியின் படமா முருகதாஸ் படமா? இந்த படம் வந்து சிவகார்த்தியின் முருகாசன்ல சிவகார்த்தி நடிச்ச படம். அதான் சாரி முருகாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்தி நடிச்ச அந்த மாதிரி இருக்கும். அதே எப்படின்னா கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கும், பட் நிறைய ஆக்ஷனா தான் இருக்கும். இந்த படம் வந்து முருகாஸ் படம் தான், பட் சிவாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாப்ல. மதராசி வந்து நம்ம வந்து இப்போ வந்து எல்லாமே படம் வந்து ஒரு படத்தோட டைட்டில் விட்டோடனே யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி நம்மளா ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள போய் டிசப்பாயின்ட் பண்ண நம்ம தப்பு. அது நம்ம வந்து டேரக்டரோட பாஸ்ட் அந்த நம்ம படத்தை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த படத்தை வர தப்பு நம்ம ஆடியன்ஸ்மே தப்பு இல்லை. அதனால அவங்க அதை எடுக்க தப்பு. இப்போ கூலி எடுத்துக்கோங்க, லோகேஷ் வந்து படம் ஃபுல்லாவே ஒரு ஸ்க்ரீன் பிளே சொதப்பிட்டு இப்போ இன்டர்வியூ வந்து ஜஸ்டிஃபை பண்றவங்க பேசுறது வந்து கோவம் தான் வருது நம்மளுக்கு. பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதுல வந்து 50% கொடுக்க ட்ரை பண்ணணும். நீ வந்து சுத்தமா கொடுக்க ட்ரை பண்ணாம ஜஸ்டிஃபை பண்ற ரொம்ப தப்பான விஷயம். இந்த படம் எப்படி இருக்கு மதராசி? மதராசி வந்து ஓகே ப்ரோ, எஸ்கே வந்து டிஃபரெண்டா காமிச்சாங்க. வில்லன் அனிருத் வந்து எல்லா படத்தையும் பிஜிஎல் காப்பாத்தி வந்தது இந்த காலம் போய் அனிருத்னாலே காப்பாற்ற முடியாத படமாயி போச்சு. இப்ப அதான் பிரச்சனை. படம் ஓகே, எஸ்கே ஓகே, வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. எப்பயுமே யூஸ்வல் ஸ்டோரி தான், அது எஸ்கே வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் படம் நல்லா இருக்கு, அங்கங்க லேக் இருக்கு கொஞ்சம். அனிருத்தோட பிஜிஎம் சுத்தமா டிஸ்டர்ப் பண்ணும். ஒரே ஒரு பிஜிஎம் மட்டும் போட்டு படத்துல ஓட்டிருக்காரு. முருகாஸ் படம் வந்து ஒவ்வொரு படம் ஒவ்வொரு மெயினா ஒரு லைன் எடுத்திருப்பாரு, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல அப்படி என்ன எடுத்திருக்காரு? முருகதாஸ் படத்துல எனக்கு வந்து முருகதாஸ் படம் எல்லாமே கத்தி சரி, துப்பாக்கி சரி, சர்க்கார் சரி எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா படம் போயிடும். ஸ்பைடர் ஒன்று ஓகே, ஸ்பைடரோட அடுத்த ஸ்பாட்மா இந்த படத்தை எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. படம் வந்து ஒரு கோர்வையா போக மாட்டேது, அங்கங்க லேக் ஆயிடுது. முருகதாஸோட டச் இருக்க மாதிரி தெரியல எனக்கு படத்துல. என்னோட பர்சனல் ஃபீலா தான். இப்போ பார்த்தீங்கன்னா முருகாஸ் படம் வந்து பல படங்கள் வெற்றி படம் கொடுத்துருக்காரு. எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் அது முருகாஸ் படமாக தான் இருக்கும். இப்போ இந்த படம் வந்து மதராசி சிவகார்த்தியின் படமா முருகதாஸ் படமா? இது டோட்டலா சிவகார்த்தி தான் எடுக்க ட்ரை பண்ண முருகதாஸ் படம். சிவகார்த்தி தான் எடுக்க ட்ரை பண்ணாங்க, சிவகார்த்தி செட் ஆகலாம். வில்லனுக்கு கொடுத்த ஹைப் வந்து சிவகார்த்தியன் கொடுக்க ட்ரை தவறிட்டாங்கன்னு சொல்லணும். எஸ்கேவோட ஆதிக்கம் படத்தை ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியல எனக்கு. வில்லனுக்கு ஓகே, எஸ்கே வந்து அந்த யூஸ் பண்ண மாதிரி தெரியல எனக்கு.